ஹை கைஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து திரும்ப ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா சமையல் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ப்ரான் வாங்கியிருக்கோம். போன வாட்டி நாங்கள் ப்ரான் தான் குக் பண்ணோம். இந்த வாட்டியும் ப்ரான் தான் குக் பண்ண போகிறோம். ப்ரான் பிரியாணி செய்யலாம்னு நினச்சோம். சரி ஃபஸ்ட்டு சிக்கனில் பிரியாணி விடணும்னு செஞ்சு பழகிட்டு அப்புறமா ப்ரானில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்பயும் போல் நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அதனால மிக்சிங்லாம் போட்டு வேற லெவலில் வெறித்தனமாக நீங்கள் வந்து எறா செஞ்சு சாப்பிட போகிறேன் கைஸ். சும்மா இருக்குதா? எப்பவுமே சமைக்க மாட்டா. வெங்காயம் தக்காளிலாம் நான் தான் வச்சுருவேன். எப்பவுமே வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஆளுக்கு முன்னாடி வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் எடுத்து வச்சு நின்றுப்பான். ஏன்னா நான் தான் சமைக்கிறேன் அப்படின்னு கற்றுக்கிறது. இப்படி எறால ஃபர்ஸ்ட் வெங்காயம் முன்னாடி பண்ணுமா, எறா முன்னாடி பண்ணுமா? எறா குழம்புல அடுப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ மட்டும் சொன்னல சொல்லிருக்கணும். நான் அடுப்புலதான் சொன்னேன், இது அடுப்பு கிடையாது, ஸ்டவ். வேகமா வெங்காயம் கட் பண்றா, கத்துக்கிட்டியா? எப்படி என்னடா பண்ற நீ? ஒழுங்காடி நீ ஏறா ட்ரை பண்ணுவது 500 ரூபா கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். இவன் கேமரா எடுக்க சொல்ல இந்த உள்ள விடுறது ஈ மாதிரி மொச்சினே இருப்பான் இங்க ஃபுல்லா. 4 வெங்காயம் வெட்டேன், நீ இப்பதான் 1 வெங்காயம் வெட்டேன். அதுல பாதி வெங்காயம் அதுல பாதி வெங்காயம் நாமே வெட்டேன். சம்மடி நீ வாங்குவ போட்டு சொல்லிடுவ. 1 இன்ச் கை வச்சுட்டு சம்மடி வாங்க என்ன எப்படி மிரட்டலாம்? புரியலையே. இப்படி வேற பவுடரா இருக்கு. 1,000 போட்ட மேக்கப்பை கழிச்சிட்டியா? குக்கிங் வீடியோக்கு கூட மேக்கப் போட்டு வர கைஸ். இவ என்ன பண்றது இவள? இந்த வெங்காயம் அந்த இப்படி அமுக்கி கட் பண்ணுவாங்களே, அமுக்கி கட் பண்றது இல்லடா இது. என்னடா பஜ்ஜி போறது? கை மாட்டி போடுறா. உள்ளே ஒட்டிச்சு அதெல்லாம். கட் பண்ண வெங்காயமா? வேணாம், நான் கையிலே கட் பண்ணிக்கிறேன். 3 நாள் டைம் வேஸ்ட். ஒரு 4 வெங்காயம் வெட்டிட்டேன். 1 வெங்காயத்தை எவ்வளவு நேரம் வெட்டுறா? 1 வெங்காயமா? இந்த சமைக்கிற மாதிரி நடிப்பாடா இவ, சமைக்க மாட்டா இவ. சரி நீயே சமைச்சிரு, சாப்பிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே. பொரிக்கான் சட்டிங்க. என்னது பொரிக்கான் சட்டி? அப்ப இது என்னது? இது என்ன சட்டி சொன்னீங்க? பொரிக்கான் சட்டி. எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. கடாய் சொல்லுவாங்க. இது வச்சிட்டு 2வது போய் உண்மையா 3வது போய் வடிவேலும் இன்னொருத்தரும் சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. என் கடையை பெட்ரோல் பங்க்ல கடையை கொளுத்து விட்டுறேன். அப்போ ஒருத்தர் சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அது மாதிரிதான் எடுத்துட்டு இருப்பான். ஆன் பண்ணியா நீ கேமராவை? புரியாது சொல்லு. உள்ள போட்டுறாதா போல போல நீ வெளியே போடா. சூப்பரா இருக்கும். சீக்கிரமா சமைச்சிடலாம். யாரு இது பண்றா? அதாவது இப்ப இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, நீ அங்க தின்னுட்டு இருக்க. வேர்ல்டு பெஸ்ட் எவர் கேமராமேன் நான் தான் வச்சிருக்கேன். சூப்பர் தான். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட்ல தான் கேமராமேன் சாப்பிடவே செய்யணும். நீங்க தானே ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்க. நான் சாப்பிடலாம். நான் சமைக்கிறேன், நான் சாப்பிடலாம். அப்படி கிடையாது, நான் சாப்பிடுவேன். என்ன பண்றீங்க? மாத்தி மாத்தி ஃப்ரைட் ரைஸ் கடையில 5 நிமிஷத்துல செய்யறாங்க. நம்ம செஞ்சா 1 நேரம் ஆகுது. வதங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இவ்வளவு பெருசு புடிச்சிட்டு பண்றாங்கல்ல, போடு அதனால அது சீக்கிரமா வந்து எனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஐயோ காப்பாத்து
உள்ள தள்ளி எனக்கு எனக்கு அதெல்லாம் ஆக்சுவலா என்ன பண்ணான்னு பாத்தீங்க அதான் எனக்கு அதெல்லாம் பயங்கரமா முடியல. அதான் சொன்னீங்க நீ என்ன வெப்பல் வச்சு தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? எனக்கு அதெல்லாம் ஆச்சுன்னா உன்னையும் உள்ள இழுத்து விட்டுருவேன். இவன் எங்கேயோ குக்கிங் கிளாஸ் போயிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன்டா. வெங்காயம்லாம் இப்படி கட் பண்ணுவாங்களே விரல எப்படி வச்சு கட் 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 ஃபுல்லா கட் பண்றாரு இவ. எப்படி இது உனக்கு தெரியும்? தெரியும். ஓ சரி சரி இப்பதான் தெரியுது. அன்னைக்கு சாப்பிட்டு ஒரு கடையில காசு கொடுக்கல, அங்க வேலை செஞ்சிருக்கா ஒரு மாசம், அங்க கத்துட்டு வந்திருக்கா. இப்பதான் தெரியுது. ஒரு மிளகாய் கால் உள்ள அது ஃப்ரைட் ரைஸ் போற மேல லைட்டா ட்ரை பண்ணுங்க. தேவையா? திடீர்னு யூடியூப் இன்ஸ்டால மூடிட்டாங்கன்னு வச்சுக்க, ஃப்ரைட் ரைஸ் கடையில் வேலைக்கு சேர்ந்துருவேன். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண மிளகா வெளியே வந்து போயிடுச்சு. அப்புறம் சாவ போறா மேல நிக்கிறவங்க. எறும்பு கடிக்குது காலெல்லாம். ஏய் நீ இன்னும் மாதிரி அந்த வெங்காயத்தையும் வதக்கிட்டு இருக்க, எனக்கு சத்தியமா புரியல. எப்படி நீ செஞ்சல அது மாதிரி இருக்கு. அப்புறம் அதுக்கு 1 மணி நேரம் வதக்கு வை வெங்காயத்தை. வதங்கணும். வெங்காயம் தக்காளி வதங்க தேவையா? சரி வதக்கி வை. நான் பக்கத்து வீட்டுல இந்த தட்டை எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு எதுனா யாரும் இல்லையே, அப்ப எதிர் வீட்டுல போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வர போயிட்டா பண்ணி வச்சிரு. ஏடி இன்னுமே நீ வெங்காயத்தை வதக்க எப்படி சமைப்ப? அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. வெங்காயம் எண்ணெயே ஊத்தாம வெங்காயம் வதக்கிட்டதுல வதங்கவே இல்லை. உன்னை லவ் பண்ணதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். வேணாம் வேணாம். ஏன் சொல்ல? வேணாம். ஏன் சொல்லு? ஏன்னா ஏன் கேளு, நான் சொல்றேன். பயப்படாத, நான் நல்லதா சொல்லுவேன். ஏன்னா அக்கா அழகா இருக்க, தங்கச்சி அழகா இருக்கு. நல்லதான். கறிதாங்க வெள்ளரிக்காய் தின்னுட்டு இருக்க. உன்னை எப்படி இதுல வேற நான் தனியா விட்டா நீ சமைச்சிருவேன். தனியா விட்டுல இங்க இருக்கிறது ஏதாவது ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன், அங்க கரிஞ்சிருக்கும். உனக்கு வந்து குக்கிங் வரும்னு சொல்லி யாரோ மண்டையில பதிய வச்சிருக்காங்க. அது பொய். அது முதல்ல உணர்ந்துக்கோ சரியா? அதுல இருந்து வெளியே வா. உனக்கு குக்கிங் வராது, அத புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், உனக்கு குக்கிங் வராது சரியா? இனிமேல் குக்கிங் பக்கம் வராது. மரியம்மா எனக்குதான் முன்னாடி நம்ம முட்டை தொப்பு செஞ்சோம்ல, அந்த மாதிரி இருக்கு. ஏய் மீன் மசாலா உள்ள போடுறீ, அப்பதான் மீன் இல்ல சிக்கன் மசாலா போடுங்க. ஆமா ஏதாவது போடணும், குழம்பு மசாலா ஏதாவது இல்ல, ஆனா உள்ள போடணும் ஏதாவது. அதுதான் நானும் சொன்னேன், தக்காளி தொக்கு. இதுக்கு எது இறா வாங்கிட்டு வந்துட்டு 4 தக்காளி 2 வெங்காயத்தை உள்ள வெட்டி போட்டுதான் தக்காளி தொக்கு. என்ன போட என்ன போட நம்மளே கேட்கறாய். இவளை நம்பி 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இறா வேற வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லாத்துலயும் கொஞ்சம் போடு. ஃபிஷ் ஃப்ரை மசாலா. நேற்று ஃபிஷ் ஃப்ரை போட்டுதாங்க உருளைக்கிழங்கு கெட்டு போச்சு. சத்தியம் பண்ணு, இனிமேல் எனக்கு சமைக்க தெரியும் வெளியே சொல்ல மாட்டேன்னு. சத்தியம் பண்ணு, இனிமேல் என் வாழ்க்கையில சமையல் பக்கம் வர மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கு சமையல் வராது. கடையில ஸ்விக்கில ஆர்டர் பண்ணமா, சொமேட்டோல ஆர்டர் பண்ண மாதிரி சரியா? நீ சாவறது இல்லாம கூட இருக்கிற எண்ணெயும் கொண்டு போல.
தக்காளி தொக்குன்னு. வாய் அடைச்சு போய் நிக்கிறேன். நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. பெப்பர் போட போறேன். என்ன குழம்புல முட்டை தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா முட்டை குழம்பு மாதிரிதான் இருக்கு. இவனா சாப்பிட்டு பாரு, நல்லாதான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனா முட்டை குழம்பு இருக்கு. இதுக்கு 5 ரூபா முட்டை வாங்கி செஞ்சுக்கலாம். இதுக்கு 500 ரூபாய்க்கு எதா வாங்கணும். இப்ப இது வெந்திருக்குமா? வெந்திருக்கும். சாப்பிட்டு பாரு. என்ன லேப் ராட்டுன்னு நினைச்சியா? அப்ப யார் செக் பண்ணுவா? அது அவன் வருவான், அவன் செக் பண்ணுவான். பெப்பர் போட போறேன். பெப்பர் போடு, உன் இஷ்டம் தான், என்ன வேணா பண்ணலாம். இப்படிதான் ஜெலிச்சு போடு. இந்த பில்டிங்ல எல்லாம் சூப்பர். மண்ணு காய வைக்கிறதுக்காக இப்படி போடுவாங்க, அப்படி போடுவாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் போடு, அப்பதான் வாய் வேர்லாம் சேர்ந்து எரியும். கொஞ்சமா போடுறேன். அக்கா வேற மாதிரி மிக்சிங், வேற லெவல். பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. பெப்பர் பத்தாது போல. 10 போடு, இன்னும் 2 பேக் இருக்கு. வேணுமா? இன்னும் 2 பேக் கூட தரேன். நீ சாப்பிடு. செம்மையா இருக்கு. முட்டை குழம்பா வேற லெவல் இருக்கு. என்னன்னு சொல்லு. என்ன குழம்புன்னு தெரியல, நல்லா இருக்கு. சிரிக்காது, சிரிக்காது. சிரிக்காம குடியாம சாப்பிடுவான். நாங்க சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதான் உனக்கு கொடுக்குறோம். யாராவது எடுத்து கொடு, வெறும் குழம்பு கொடுக்காத. ஏய், யாராவோட எடுத்துக்கிறோம். அது ஒண்ணு வெந்திருக்காது. பரவாயில்ல, வந்து சாப்பிடுவோம். வெந்துச்சா பாருங்க, ரொம்ப நேரம் ஆகுது. பெப்பர் தூள் போட்டுங்க. அவன் என்ன குழம்புன்னு யோசிக்கிறான். நான் யோசிச்சேன் என்ன குழம்புன்னு. அப்ப இதையும் ஊத்தினுங்க. முட்டை குழம்பு இல்ல அது. ஏய், வெந்திருக்காதரா. காரம் போட போறேன். என்னோட குழம்பே நீங்க கலாய்க்கிறீங்களா? ஏய், காரமா தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. போடாத. இது போடுங்க. ஏய் சனியா. ஏய், அவ்வளவுதான். காதுல இருந்து புகை வரும். இப்ப வாயில இருந்து வரும். போ வெளிய போ. கார ஏறிச்சு. அது என்னது? அரிசியதா, கை கழுவுற தண்ணி இல்ல. பைத்தியக்காரன். கைஸ், யாரா வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு 1 hour குக் பண்ணிட்டேன். அந்த நீங்க வந்து ஐயோ, எறாவோட அந்த ஷேப்பை பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு குக் பண்ணிருக்கேன். ஆவி எறா அந்த ஷேப்ல தாங்க இருக்கு. யார் பண்ணாலும் சரி. இதுங்கடா உங்க போனுங்கடா வீடியோ. ரோட்ல போய் ஒரு டவல் விரிச்சு ஆடு, காசாது வரும். நாய் தோட்டம் சமைக்கிறாங்க, ராச சாப்பிடணும். இவன் டேஸ்ட் பாக்குறதுக்கே 12 எறா வச்சு சாப்பிட்டான்டா. கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிட்டு எங்களுக்கு ரிசல்ட் சொல்லு. அன்னைக்கு நான் செஞ்ச எறா தானே சமைச்சிட்டு, இதை விட போடுற சமையல் வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் வீட்டில் வந்து யாராவது வாங்கி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் சமைக்க தெரியல அப்படின்னா ரீசெண்டாக ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கும், அள்ளி போடுவேன்.